திருமுறை போன்ற சமய நிகழ்ச்சிகளுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு எப்போதும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கும். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக ஏற்பாடு செய்வதன் வழி நற்பண்புகள் மற்றும் ஒழுக்கம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று அதன் துணை அமைச்சர் யுனீஸ்வரன் ராமராஜ் தெரிவித்திருக்கிறார். கமெண்ட்ரியான் பொறுப்பாடுவான் மற்றும் நமது அரசு பிரதமர் கீழே இத்தகையான சமய நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு எப்பொழுதும் கொடுக்கும். நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது மற்ற மாநிலங்களுக்கு மாநில அளவில் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். நிறைய இந்த மாதிரியான நிகழ்ச்சி செய்யும் பொழுது நம்மளோட சமய விஷயங்கள் பிள்ளைகளுக்கும் வருகின்ற தலைமுறைக்கு நம்ம அதிகமாக கற்றுக் கொடுக்க முடியும். நேற்று சனிக்கிழமை கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் சச்சிதானந்தா மியூசிக்கல் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 2026 ஆண்டின் திருமுறை இன்னிசை அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் யுனீஸ்வரன் ராமராஜ் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பள்ளிகள் உட்பட மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் திருமுறை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை திருமுறை வகுப்புகளுக்கு அனுப்புவதன் வழி அவர்கள் நல்ல பண்புகள் மட்டுமல்லாது ஆன்மீக விழிப்புணர்வையும் ஒழுங்கான நடத்தையையும் கற்றுக்கொள்ள வழிவகுக்கும். அதனை கருத்தில் கொண்டே திருமுறை எம் உரை முறை என்னும் கருப்பொருளில் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிகழ்ச்சியின் இயக்குநர் முனைவர் விக்னேஸ்வரன் முனிகண்ணன் தெரிவித்தார். இந்த பயிற்சி ஒரு நாள் 2 நாள் ஆக்சுவலி ஒரு வருட காலமா நாங்க பாடிக்கிட்டு தான் இருக்கோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு 8லிருந்து 9, 10 மணி ஆயிரும். அவங்களுக்கு 2 மணி நேரம் நம்ம பயிற்சி கொடுப்போம். வாரந்தோறும் விடாமல் நம்ம பயிற்சி கொடுக்கிறோம். இந்த இன்னிசை அரங்கத்திற்கு ஏற்புரிய 3 மாத காலம் நம்ம அவகாசம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அன்றாடம் பயிற்சி நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த இன்னிசை அரங்கத்திற்கு நிறைய உழைப்பு மாணவர்களும் அயராம விடாம வந்தாங்க. இந்த திருமுறை நிகழ்ச்சியில் 6 வயது குழந்தைகள் தொடங்கி ஆசிரியர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் உட்பட சுமார் 110 பேர் தங்களது படைப்புகளை வெளிப்படுத்தினர். இப்ப வரைக்கும் நான் திருமுறை பாடுறதுக்கு காரணம் கடவுள் மட்டும்தான் நான் சொல்வேன். ஏன்னா அவரோட ஆசி இல்லாம நான் இன்னைக்கு திருமுறை பாட இருக்க மாட்டேன். இன்னும் மேலும் மேலும் திருமுறையோட டெப்த்தை நான் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா திருமுறை என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. 6 வயதில் திருமுறை போட்டிகளில் பங்கு பெற்று நிறையா போட்டிகள்லாம் பங்கு பெற்று நிறைய பரிசுகள் வென்றேன். அப்புறம் போக போக நான் நிறைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பாடியிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் நிறைய நிகழ்ச்சியில் பாடணும், நல்லா பாடணும், திருமுறை நல்லா கற்றுக்கணும். திருமுறை எம் முறை என் முறை. 6 வயசுலேருந்து திருமுறை படுக்கிறேன். திருமுறை ஒரு நல்ல சோலாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். எனக்கு 2023 கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன். இன்னும் இந்த வருஷமும் வாங்கலான்னு நினச்ச ஹோப் வச்சுருக்கேன். இந்த திருமுறை கற்றுருக்கனால நான் ரொம்ப குட் பர்சனாக ஆனேன். சோல்லாம் எனக்கு நான் ரொம்ப கைண்ட் ஆயிட்டேன். இரவு 7:30 அளவில் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் 600 பேர் கலந்து கொண்டனர்.